போகும்போது நான் சேகர் பாபு அவர்கள், திரு சரவணன் ஒரு ஜாலியாக ட்ரிப்பு போகிற மாதிரி தான் போனோம். ஆனால் மாசு அவர்கள் கிட்டத்தட்ட 7-8 பேர் ஜாலியாக பேசிக்கிட்டு சொன்னேன் அவங்ககிட்ட, இந்த மாதிரி ஒரு மக்கள் வரி பணத்தில் ஒரு ரோட் ஷோ, அது போகிற வழியெல்லாம் நம்முடைய உடன்பிறப்புகள் அங்கங்கே என்னுடைய வழியை மறித்து கரெக்டாக என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்துட்டு இருந்தேன். காஃபி, டீ, ஜூஸ் எல்லாம் எங்களுக்கும் இல்லை, எந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் சேர்த்து தான். பொதுவாக மற்ற இயக்கங்கள்லாம் ஒரு கைது விஷயம்னா ரொம்ப சீரியஸ் ஆகிடுவாங்க. ஆனால் மிசா, எமர்ஜென்சி இதையெல்லாம் பார்த்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கலைஞருடைய உடன்பிறப்புகள் இதற்கெல்லாம் நம்ம பயப்பட மாட்டோம். இந்த கைதுகள்லாம் ரொம்ப ஒரு சாதாரண மேட்டராக நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம். அதே மாதிரி சொல்லி அடிக்கிற மாதிரி தஞ்சாவூர் போகிறதுக்குள்ள என்னுடைய கைது நடவடிக்கையை நீதிமன்றம் மூலமாக ரத்து செய்ய வச்சதும் நீங்கள் தான். ரொம்ப முக்கியமாக ஆளுங்கட்சியே போய் கோர்ட்டில் போய் சொன்னாங்க, எதிர்கட்சி தலைவரை போய் கைது பண்ணுற ஐடியாலாம் எங்களுக்கு இல்லை, விசாரிச்சுட்டு விட்டுருவோம். நான் சொன்னேன், ஏங்க நேற்று நைட்டு தான் தஞ்சாவூர்லேருந்து வந்தேன், சொல்லியிருந்தா நான் அங்கேயே தங்கியிருப்பேன். இப்படி மக்களுடைய வரி பணத்தில் எனக்கு 2 மீட்டிங் வேறு இருக்கு இன்னைக்கு, அதையும் எடுத்துட்டீங்க. போகும்போது நான் சேகர் பாபு அவர்கள், திரு சரவணன் ஒரு ஜாலியாக ட்ரிப்பு போகிற மாதிரி தான் போனோம். ஆனால் மாசு அவர்கள் கிட்டத்தட்ட 7-8 பேர் ஜாலியாக பேசிக்கிட்டு சொன்னேன் அவங்ககிட்ட, இந்த மாதிரி ஒரு மக்கள் வரி பணத்தில் ஒரு ரோட் ஷோ, அது போகிற வழியெல்லாம் நம்முடைய உடன்பிறப்புகள் அங்கங்கே என்னுடைய வழியை மறித்து கரெக்டாக என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்துட்டு இருந்தேன். காஃபி, டீ, ஜூஸ் எல்லாம் எங்களுக்கும் இல்லை, எந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் சேர்த்து தான். இப்படி ஒரு ரோட் ஷோ நடத்துறதுக்கு இந்த அரசு நமக்கு எந்த செலவுமே இல்லாமல் மக்கள் வரி பணத்தில் நாம் ஒரு ரோட் ஷோ நடத்திருக்கிறோம். இந்த அரசுக்கு நாம் இந்த இடத்துல ஒரு நன்றியை சொல்லணும். தேர்தலுக்கு அப்புறம் கொஞ்சம் சோர்ந்து போயிருந்த நம்முடைய உடன்பிறப்புகள் இந்த டம்மி அரசு, டம்மி ஆட்சியாளர்கள் அவங்களுடைய செலவால், அவங்க பண்ண வேலையால் மறுபடியும் நம்ம பழைய ஃபார்முக்கு உடன்பிறப்புகளாக நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இதையெல்லாம் நான் என்னோட பெருமைக்காக சொல்ல, வழக்கறிஞருடைய பெருமையாகத்தான் நான் இது அத்தனையும் இங்கே பதிய வைக்க விரும்புகிறேன்.